பெரியார் பிம்பம், பெரியாரை யாரோ எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இப்படி ஆளாளுக்கு கொதித்தெழுந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன பெரியார் என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றாங்க, பெண் விடுதலை சொல்றாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் இனிமேல் பெரியாருன்னே சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு எங்க நாட்டுக்கே சுதந்திரம் வேணான்னு சொன்னவங்க அவங்கள போய் நாங்க எப்படி செய்ய முடியும்? அப்ப ஈவே ராமசாமி நாயக்கர் யாருக்கு கைகூலி? பெரியாரோட புத்தகங்களை இதுவரைக்கும் ஏன் நாட்டுடைமையாக்கல? ஏன் தமிழ்நாட்டுல அதை ஏன் கல்வி பாடத்திட்டத்துல கொண்டு வரல? 1.5 லட்சம் பேர் உயிர்கள் உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போயிருச்சா? யார் இங்க தமிழின துரோகி? அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த இங்க பேசலாம்னு நினைக்கிறேன். கனிமொழி அவர்கள் நேத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது திரு சீமான் அவர்கள் பெரியாரோட பிம்பத்தை உடைத்து பேசுகிறார்கள், பெரியாரை எதிர்த்து பேசுறாங்க, இப்பேற்பட்ட அரசியல் செய்யறாங்க, எல்லாமே ஏதோ பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்காக 2G கனிமொழி அவர்களுக்கு இப்படிதான் மக்கள் சொல்றாங்க. அதாவது அவர்களை மத்திய மந்திரியா கூட யாருமே இங்க நினைக்கல, மத்தியில இருக்கிற அதாவது மத்திய எம்பியா கூட யாருமே இங்க நினைக்கல. ஆனா 2G கனிமொழி என்றுதான் மக்களே சொல்றாங்க. மக்கள் சொல்றதா நான் இங்க சொல்றேன். அவங்க இப்படி பேசுறதுக்கு, அதாவது பெரியார் பிம்பம், பெரியாரை யாரோ எதிர்த்து பேசிட்டாங்கன்னா இப்படி ஆளாளுக்கு கொதித்தெழுந்து மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படி என்ன பெரியார் என்ன சாதிச்சிட்டார் அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. நேத்து திரு சீமான் அவர்களே நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை நாமும் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். மக்கள் சார்பா சொல்லலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாம். பெரியார எதிர்த்து பேசிட்டா பெரியார பேசுறவங்க அவங்களுக்கு அருகதையே கிடையாது, பெரியாரை படிக்காதவங்க தான் பெரியாரை எதிர்த்து பேச முடியும் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா பெரியாரை படிச்சுட்டு தான் பெரியாரை எதிர்த்து பேசுறாங்கன்னு இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். பெரியார் என்னென்ன விஷயத்துக்காக இங்க பேசியிருக்காரு அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க? தமிழ் மொழி சொல்றாங்க, தமிழ் சொல்றாங்க, சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்றாங்க, பெண் விடுதலை சொல்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாதி கொடுமை ஒழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொன்னா கூட எடுத்துருவோமே, ஒவ்வொன்னா எடுத்து கூட பேசுவோமே. இவங்க பெரியார் சொல்ற விஷயத்தையே வைப்போமே. தமிழ் மொழியை இவர் எங்கெங்க வளர்த்தாரு? சொல்ல போனோம்னா இவங்க இன்னொரு விஷயத்தையும், முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கைக்கூலின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரியாரை எதிர்த்து பேசுறவங்க அப்புறம் கைக்கூலி, அவங்க ஒரு கைக்கூலியா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, கைக்கூலின்றத இதுலயே நம்ம சேர்த்துக்குவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசும்போது யாரு இங்க கைக்கூலின்னு உங்க பார்வைக்கு நான் வைக்கிறேன். இப்ப தமிழ் மொழிய பத்தி பேசும்போது பெரியார் தமிழ் மொழிக்காக என்ன செஞ்சிருக்காரு? இவங்க அதை ப்ரூஃபா ஆதாரமா எடுத்துட்டு பொதுமக்கள் மத்தியில வைக்க முடியுமா? முடியவே முடியாது. வெறும் பேச்சுவார்த்தையில மட்டும் தான் இவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் செய்வதற்கு பெரியார் என்ற ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது. இங்க இருந்து நீங்க பாத்துக்கிறணும், யாரு இங்க கைக்கூலியா செயல்படுறாங்கன்னு பாத்துக்கிறணும். 2வது விஷயத்துக்கு வரேன். தமிழ் மொழி, தமிழ் மொழிக்கு அதாவது தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ் மொழிக்கும் இவங்க எல்லாருமே அரும்பாடுபட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி முக்கியமானது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு பிரிட்டிஷ்காரவங்க, ஆங்கிலேயர்கள் முன் வந்த போது எங்களுக்கு சுதந்திரமே வேணான்னு சொன்னவர் யாரு? ஈவே ராமசாமி அவர்கள். இனிமேல் பெரியாருன்னே சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு எங்க நாட்டுக்கே சுதந்திரம் வேணான்னு சொன்னவங்க அவங்கள போய் நாங்க எப்படி செய்ய முடியும்? அப்ப ஈவே ராமசாமி நாயக்கர் யாருக்கு கைகூலி? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? இல்ல இந்தியாவுக்கு என்ன செஞ்சாரு? இப்ப இங்க யாரு கைகூலியா செயல்பட்டிருக்காங்க? நீங்க பெருசா தூக்கி போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற பெரியார் என்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் இங்க யாரோட கைக்கூலியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? அந்த கைக்கூலிக்கு கீழே வந்திருக்கிற நீங்களா எப்படி கைக்கூலிகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றத நாங்க டெய்லி தினந்தோறும் நீங்க சொல்றதற்கெல்லாம் ஆதாரபூர்வமாக உங்களுடைய நாளேடுகளில் இருந்தும் உங்களுடைய எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தோட நாங்க எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா மக்களுக்கு இது இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அததான் சொல்றேன். சோ இப்படி எங்களுக்கு விடுதலையே வேணாம் அப்படின்னு சொன்னவங்க பெரிய உத்தமர்களாக நீங்க இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்?
சரி, அது போக அப்படியே நீங்க பெரியார் வந்து உங்களுடைய வழிகாட்டுதல், உங்களுடைய அரசியலுக்கு தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, பெரியாரோட புத்தகங்களை இதுவரைக்கும் ஏன் நாட்டுடைமையாக்கல? ஏன் தமிழ்நாட்டுல அதை ஏன் கல்வி பாடத்திட்டத்துல கொண்டு வரல? உங்களுக்கே தெரியும்ல, ஏன் கொண்டு வரக்கூடாது? அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியுது இல்ல? அப்ப இரட்டை நிலைப்பாடு தானே உங்களுடைய அரசியல் இருக்கு. சரி, அடுத்ததுக்கு வருவோம். தமிழ் தமிழ்னு சொல்லும் போது பெரியார் வந்து தமிழ வந்து என்னன்னு சொன்னாரு? தமிழ்ல எழுதப்பட்டிருக்க திருக்குறளை என்னன்னு சொன்னாரு? இவர் தமிழ் மொழிக்கு என்ன சேவை பண்ணிருக்கிறாரு? இவரை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. அடுத்து அதாவது இதெல்லாம் யாரு கைகூலி? நீங்க எல்லா பேருமே கைகூலி கூட்டங்கள் தான் எங்களை பொறுத்தளவுக்கு சொல்ல போனோம்னா. ஏன்னா நாங்க இப்ப வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பிம்பமா வந்து உங்க முன்னாடி போட்டு உடைக்கும் போது உங்களுக்கு அதை ஏத்துக்க முடியல. நீங்க அரசியல் செய்யணும், அதுதான் இங்க விவரம். சரி, அடுத்து யாரு தமிழின துரோகி? 1.5 லட்சம் பேர் தமிழர்களை கொன்று கூச்சாங்களே ஸ்ரீலங்கால. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுடைய தகப்பனார் எத்தனை மணி நேரம் அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு? என்ன சொன்னாரு? அதே நேரத்துல மத்திய அமைச்சராக இருந்த அதாவது அப்பொழுது பினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர்கிட்ட போன் பேசிட்டு எல்லாம் சரியாயிருச்சு, நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு போனாரே, அப்ப என்ன ஆச்சு? 1.5 லட்சம் பேர் உயிர்கள் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருச்சா? யார் இங்க தமிழின துரோகி? அது மட்டும் இல்லாம யாரு அந்த தமிழின துரோகின்னு கேட்டது மட்டும் இல்லாம யார் இங்க கைகூலிகளாக அரசியல் இருந்துகிட்டு செயல்படுறாங்க? அடுத்த கேள்வி.